ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா தமிழில் புள்ளி விவரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், பிஸ்னஸ் அனலிஸ்ட் இந்த மாதிரி எல்லா டேட்டா சயின்ஸ் கரியர்லேயுமே ஒரு ப்ரீ ரிக்வசிட் ஸ்கில் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். பட் இதையே காரணம் காட்டி நிறைய பேர் எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்னன்னு தெரியாது, மேக்ஸ் வராது, இந்த டொமைனில் எப்படி நான் சர்வைவ் ஆவேன் அப்படின்னு பயப்படுறாங்க. பட் ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா நம்ம ஸ்கூல் டேஸில் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே மேக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ப்ராபபிலிட்டி இதெல்லாம் படிச்சுக்கிட்டே தாங்க இருக்கோம். நமக்கு மேக்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் தெரியும் அப்படின்ற மைண்ட் செட்டோட டேட்டா சயின்ஸ்க்கு தேவையான மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் குயிக்காக ஒரு தடவை ரீகால் பண்ணோன்னாவே வி ஆர் ரெடி டு ஸ்டார்ட் த டேட்டா சயின்ஸ் கரியர். இந்த விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு இனிஷியேட்டிவாக நம்ம சேனலில் என்ன போட போகிறோன்னா டேட்டா சயின்ஸ்க்கு தேவையான மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்ஸ் கான்செப்ட்ஸோட குட்டி குட்டி வீடியோஸை ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எபிசோட் 1 செஷனுக்காக நான் கோவிட் டேட்டா செட் எடுத்துக்கிட்டேன். பர்டிகுலர்லி இன் தமிழ்நாடுல இருக்க டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ஸில் எவ்வளோ கோவிட் கேசஸ் இருந்தது, எவ்வளோ டெத் ரேட் இருந்தது, யார் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க, இது எல்லாத்தையுமே ஒரு டேட்டா செட்டாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற 2 டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அண்ட் சாம்பிள். பாப்புலேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம ஒரு டொமைனோட டேட்டா செட் எடுத்துக்கிறோம்ல, அதோட என்டையர் டேட்டாவையும் நம்ம பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதிலிருந்து ஒரு குட்டி போர்ஷனை மட்டும் சாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளோட கோவிட் டேட்டா செட் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 38 டிஸ்ட்ரிக்ஸ் இல்லையா, அந்த 38 டிஸ்ட்ரிக்ஸோட டீட்டெயில்ஸுமே பாப்புலேஷன் அப்படின்னா ஒரு பர்டிகுலராக ஒரு 6 or 7 டிஸ்ட்ரிக்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அது சாம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்சோ கொஞ்சம் புக்கிஷாக நோட்டேஷன் வைஸ் போனோம் அப்படின்னா பாப்புலேஷனை கேபிட்டல் என்லையும் சாம்பிளை ஸ்மால் என்லையும் டிஃபைன் பண்ணுவாங்க. ஆல்ரைட், இப்போ இந்த 6 or 7 டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இதை எப்படி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் கேன் பி ரேண்டம் ஆர் இட் கேன் பி ஸ்ட்ராட்டஜிக் ஆல்சோ. ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு யூஸ் கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் கோவிட்க்கு வேக்சின் புதுசாக பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த வேக்சினை எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எத்தனை பேருக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த டேட்டாவை ஸ்டடி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்வியஸ்லி எனக்கு கேசஸ் கம்மியாக இருக்க டிஸ்ட்ரிக்ஸ் பற்றி கவரே கிடையாது. எங்கே கேஸ் ரொம்ப அதிகமாக இருக்கோ அங்கே தான் நான் ஃபஸ்ட்டு வேக்சின் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா அங்கே தான் ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி யூஸ் கேஸ்க்கு நான் சாம்பிள் டேட்டா எடுக்கும்போது ஒரு 250 கேசஸ் விட கம்மியாக இருக்கவங்க எல்லாத்தையும் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ஸை மட்டும் எடுத்து அதில் எந்த டிஸ்ட்ரிக்டில் எத்தனை பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஃபர்தராக மெஷின் லேர்னிங் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் பாப்புலேஷன் அண்ட் சாம்பிள் டேட்டா எடுத்துக்கிறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வகைகள். ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மொத்தம் 2 டைப்ஸாக டிஃபைன் பண்ணலாம். ஒன்று டெஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்னொன்று இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். டெஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட என்டையர் டேட்டாவையும் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்டர்வியூலலாம் நம்மளை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்கிரைப் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு. நாம் என்ன சொல்லுவோம், நம்ம என்டையர் காலேஜ் ஹிஸ்ட்ரியையும் ஒரு 2 லைனில் சொல்லிடுவோம்ல. ஐ எம் கீர்த்தனா, ஐ எம் ஃப்ரம் சென்னை, ஐ ஹாவ் அ BE டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக டேட்டாவை டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்ட்ஸ் எல்லாம் டெஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வரும். டெஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்னா மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரியே தான் டேட்டாவை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இதுவும். பட் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு நம்பரை வச்சு என்டையர் டேட்டாவையும் டிஸ்கிரைப் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ முன்னாடி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட கோவிட் டேட்டா செட்டில் கோவிடை டிஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வார்த்தையிலன்னா பேண்டமிக் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ இதே மாதிரி அந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம ஒரு லைனில் டிஸ்கிரைப் பண்ணோம்னா அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மீன் ஆர் ஆவரேஜ். மீன் ஆர் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ்க்கு அப்படின்னா என்ன பண்ணணும்னா எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணிவிட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸால் டிவைட் பண்ணிடணுங்க. இப்போ நம்மளோட பேண்டமிக் டேட்டா செட் எடுத்துக்கிறோம். நம்மக்கிட்ட கொஷின் கேட்குறாங்க 2020 ஓவராலாக தமிழ்நாட்டில் எவ்வளோ தான் இருந்தது கோவிட் கேசஸ் அப்படின்னு. நாம் என்ன பண்ணோம் இதை சொல்கிறதுக்கு மீன் வச்சு சொல்ல போகிறோம், ஆவரேஜ் வச்சு சொல்ல போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா எல்லா கேசஸையும் எடுத்துகிட்டு ஓவரால் கவுண்ட்டை ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஸால் டிவைட் பண்ணிடணும். பிகாஸ் அதான் நம்ம டேட்டா செட் சைஸ் இல்லையா. ஸோ தட் வில் கிவ்ஸ் அஸ் திஸ் ஆன்சர். ஆல்ரைட், மீன் ஓகேங்க, அதாவது நம்ம கையில் இருந்த டேட்டாவை ஈஸியாக ஒரு நம்பரை வச்சு டிஸ்கிரைப் பண்ணியாச்சு. தமிழ்நாட்டில் ஓவராலாக கோவிட் கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படின்றது பார்த்திங்கன்னா 280 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியாச்சு. இப்போ நம்மக்கிட்ட புதுசாக ஒரு என்ட்ரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ கேசஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் இருக்குது. அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 50,000. அகைன் நம்ம மீன் வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன்.
இட் இஸ் அரவுண்ட் 7400. பட் 7400 அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீமான வேல்யூ இல்லையா? ஸோ நம்மளோட டேட்டா செட்டை ஓவரால் வேல்யூஸ் எடுத்து பார்த்தோம்னா முக்கால்வாசி வேல்யூஸ் வந்து 500 கீழே தான் இருக்காங்க. ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் 50,000 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இந்த 50,000 தான் மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா அவுட்லயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவுட்லயர்ஸ் நம்ம டேட்டாவில் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த டேட்டாவை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம மீன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம டேட்டாவோடைய கரெக்டான மீனிங்கை நம்மளால் வந்து சொல்ல முடியாது. அப்படின்ற காரணத்தினால அடுத்து நம்ம எங்கே மூவ் ஆனோம்னா மீடியன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்து அதுக்கு மீடியன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா அந்த வேல்யூஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எந்த வேல்யூ வந்து மிடில் வருதோ அதுதாங்க மீடியன். வெரி சிம்பிள் ஆக்சுவலி. மிடில் இருக்க வேல்யூ தான் மீடியன் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ நம்மளோட n நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஆடாக இருந்தது அப்படின்னா மிடில் இருக்க வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா? அதுவே ஈவனாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னா மிடில் இருக்க அந்த 2 நம்பரையுமே எடுத்து அதுக்கு வந்து மீன் கண்டுபிடிச்சிட்டு அந்த மீன் வேல்யூவை தான் வந்து மீடியன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. மீடியன் மாதிரியே அவுட்லயர்ஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம டேட்டாவை டிஸ்கிரைப் பண்ண இன்னொரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துட்டு மோட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். எந்த வேல்யூ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்திருக்கோ அதுதான் வந்து மோட் ஆஃப் தட் வேல்யூ. மோட் அப்படிங்கிறது காமனாக நான் நியூமெரிக்கல் டேட்டா ஃபீல்ட்ஸ்க்கு தாங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்மளோட கோவிட் டேட்டா செட்லேயே மோஸ்ட் அஃபெக்டட் ஏஜ் குரூப் அப்படின்னு ஒரு காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க காமனாக ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. அதாவது யங் பீப்புளா இல்லை அடல்ட் பீப்புளா இல்லை ஓல்ட் பீப்புளா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து இப்போ நம்மக்கிட்ட ஒரு டேட்டா டிஸ்கிரிப்ஷன் கொஷின் கேட்குறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் எந்த ஏஜ் குரூப்பில் இருக்க மக்கள் வந்து கோவிட்னால ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாம் வந்து இந்த ஃபீல்டை எடுத்துகிட்டு இதில் மோட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஓல்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். இப்படி தான் வந்து மோட் வந்து டேட்டாவை டிஸ்கிரைப் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்கள் டேட்டா ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.